அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போட்டேன். நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறையா பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதை தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து இந்த vlogல பார்க்க போறீங்க. ஸோ வேற எதுவும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ள ஆசை தான், அதே ஆசை தான் எனக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சம்பாரிச்சதுன்னு ஒரு பணம் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு, அப்புறம் நம்மளோட சிப்ளிங்ஸ், எனக்கு வந்து கூட 2 அண்ணன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவங்களுக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது, ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. பட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கிறாங்க. பட் நம்ம சைட்லேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணதில்லையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வந்து ஒரு கில்ட்டியாக இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட்க்கு கூட பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்தே சரி, காசுன்னு ஒன்று சேர்த்து வச்சா அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், ஷூ வாங்கி கொடுப்பேன், வாட்ச் வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்கக்கிட்ட இல்லாதது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து வாங்கி கொடுப்பேன். ஆனால் இது வரைக்கும் என்னோட மம்மி டேடிக்கு, என்னோட அண்ணன்களுக்கெலாம் நான் வந்து எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்லை. என்கிட்ட பணமே இருந்தாலும் அதில் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுனதில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பணமும் அவங்களோடதாக தான் இருக்கும், அவங்க கொடுத்து நான் சேவ் பண்ணி வச்சதாக தான் இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்டும் வாங்கி கொடுத்தாலும் அது நான் வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு வந்து அது ஃபீல் ஆகலை. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சம்பாரித்து வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட உள்ள பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தான் வந்து வாங்கி கொடுக்க முடியும், பெருசாக என்னால் எதுவும் வந்து வாங்க முடியாது. ஸோ அதுக்காக தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் ரொம்ப லேட்டாக தான் வந்து கிளம்பியே வந்திருக்கோம். 8 மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்பி வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து நாளைக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அதனால எனக்கு ரொம்ப பிடிவாதம், இன்னைக்குள்ளே எப்படியாச்சும் 4 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்தாகணும், நாளைக்கு கொடுத்தே ஆகணும்னு. என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க இன்னைக்குள்ளே எடுக்க முடியாது, டைம்லாம் பத்தாது, நீ வேணால் நெக்ஸ்ட் வீக் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு நாளைக்கு கொடுத்தே ஆகணும், 1 மணி ஆனாலும் சரி நம்ம எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ நான் இன்ட்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக கொடுத்துட்டேன். ஸோ நாங்கள் வந்துட்டு ட்ரெஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து புரியல. ஏன்னா பாய்ஸ் ட்ரெஸ்லாம் வந்து எனக்கு எடுக்கணுன்னா எடுத்துடலாம், பட் என் அண்ணெல்லாம் இந்த மாதிரி வேர் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் வந்து மைண்டில் ரொம்ப ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் ஃபார்மலாக தான் வந்து போட்டு நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து டிசைனாக ஃபேன்சியெல்லாம் போட்டு பார்த்ததில்லை. ஸோ ஃபார்மலாக எடுக்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா கிளாத்தும் வந்து பார்க்கணும், எல்லாமே வந்து ரொம்ப மொத்தமாக ஏதோ வின்டரில் போடுற மாதிரியே இருக்குது. ஒரு சாஃப்டான 1-2 ஷர்ட்லாம் அந்த மாதிரி பார்த்து இருந்தாலும் எதுவுமே பார்த்திங்கன்னா திருப்தி ஆகலை. ஏன்னா மெயினாக எனக்கு மெட்டீரியல் தான் எதுலேயுமே பிடிக்கல. எனக்குள்ள என் ஹஸ்பண்டுக்கே பிடிக்கல. ஏன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்குது, ஒரு மாதிரி சொரன்ட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ சம்மரில் போடவே முடியாது அப்படின்னு சொல்லி எதுவுமே எடுக்கலை. எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி வந்து சுடிதார் தான் வாங்கலான்னு வந்து பார்த்துட்ருக்கேன். பட் இங்கே உள்ள சுடிதார்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா சைஸ் 3XL போட்டிருக்கு, ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா சைஸ் எனக்கு என்னமோ பெருசாக தெரியல. ஸோ அம்மாவுக்கு தான் என்ன எடுக்கிறதுன்னு யோசனையாகவே இருக்குது. சாரீ விட கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுடிதார் தான். ஸோ அதனால் சுடிதார் தான் வந்து எடுக்கணும்னு மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எல்லாமே காட்டனாக இருந்தாலும் ரொம்ப எனக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு, சைஸும் எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெடிமேடு சரி வராது, ஏதாச்சும் மெட்டீரியல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெட்டீரியல் எல்லாமும் நிறையா வச்சுருந்தாங்க. அங்கேயே ஸ்டிச்சும் வந்து பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஜஸ்ட் 25 dirhams தான் நெஸ்டோவில். இது உனக்கு டபுள் கலர் மாதிரி இருக்கா? பேண்ட் இந்த கலர், ஷால் ஆச்சா? இது டாப்பு, இது பேண்ட்டு, இது உனக்கு சேமாக இருக்குது. ஆனால் கலர் நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒரு சுடிதார் மெட்டீரியல் வந்து எடுத்துட்டோம். நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி சில்க் காட்டன் மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. வெளியில் கூட டைலர் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு 40 dirhamaவது வாங்குவாங்க. பட் இங்கே நெஸ்டோவில் வந்து 25 dirhams தான் வந்து சொன்னாங்க. அங்கேயே வாங்குறவங்களுக்கு தான் பண்ணி தருவாங்க போல், நம்ம வெளியிலேருந்துலாம் கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூலுவுக்கு தான் வந்து போயிருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு ஆசை வந்து சிட்டி சென்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அங்கே போனால் நமக்கு நிறையா வந்து ஷாப்ஸ் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. பட் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா லூலுவில் ஒரு டைம் போய் பார்த்துக்கலான்னு சொல்லி லூலு கழிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கே நெஸ்டோலியாச்சும் பரவாயில்ல, எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, மெட்டீரியல் தான் நமக்கு பிடிக்கல. பட் இங்கே பார்க்கறதுக்கே எதுவுமே ஒன்றும் கேட்சியாக இல்லை.
நிறையா ஃபார்மல் வேர்ஸ் தான் இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா மணி பாட்டு போயிட்டே இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு ட்ரெஸ் கூட நம்ம வாங்கல. ஏதோ எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டேன், பட் இன்னும் பார்த்திங்கன்னா 3 ஷர்ட் எடுக்கணும், என் 2 அண்ணனுக்கு அப்புறம் என் டேடிக்கு. பட் இன்னும் ஒரு ஷர்ட் கூட வாங்கல. இங்கே எப்படியாச்சும் எங்கள் டேடிக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் லூலுலே பார்த்திங்கன்னா கீழெல்லாம் குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாமும் பார்த்தோம். பட் எங்கேயுமே வந்து எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையல. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்லேருந்து கிரேவி மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா வீட்டில் பரோட்டா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பரோட்டா கிரேவி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி. ஆக்சுவலாக நாங்கள் லூலு முடிச்சுட்டு சஃபாரி மாலும் போனோம். சஃபாரி மால்லையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 hours கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே வந்து பிடிக்கல. சரி, மார்னிங் சீக்கிரம் ஏஞ்சி அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிட்டி சென்டர் போயிட்டு மேக்ஸில் ஒரு 8 பார்த்துடலான்னு சொல்லி தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நானும் ரொம்ப பயங்கர அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா நினச்சது நடக்கல. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் வந்தோம். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் ஒன்றுமே கிடைக்கலையே, நாளைக்காச்சும் ஏதாவது ஒன்று கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டே துவா செஞ்சுட்டே போனேன். ஸோ சின்னண்ணா சவுதியிலேருந்து வந்துட்டாங்க. லஞ்சுக்கு அங்கே தான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ லஞ்சுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் 3 பேத்துக்கும் ஷர்ட் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸை பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்திருந்தோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டோட கொஞ்சம் திங்ஸ் வாங்குற வேலை இருக்குது, நாங்கள் டக்குன்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து மெட்டீரியல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா எதுலேயுமே வந்து எக்ஸலே இல்லை. எல்லாத்துலேயும் XXL இருக்குது, XXL இருக்குது, ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான எக்ஸல் மட்டும் இல்லை. அதுதான் செம்ம டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த ஷர்ட் எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னன்னா இது எக்ஸல் கிடையாது, லார்ஜ் தான். எங்களுக்கு தேவை வந்து எக்ஸல். அப்புறம் இந்த ஷர்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இதை கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் எப்படியோ பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட் வந்து மேக்ஸ்லேயே எடுத்துட்டோம். அது 1 hourலேயே வேலை முடிஞ்சிருச்சு. அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஹேண்ட்பேக் செக்ஷன் வந்து நான் ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். போகிற எல்லா கடையிலையுமே ஹேண்ட்பேக் செக்ஷனில் வந்து ஒரு நோட்டை விட்டுட்டு தான் இருக்கேன் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு இது பிடிச்சிருச்சு. அதனால் பட்டுன்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போ பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இப்போயே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. இந்த ஃபீலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுனாலே நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் எப்போதுமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு, எப்படி இவங்களாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க நான் இப்படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கவர்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நான் வாசல்லே வச்சுட்டு உள்ளே போகிறேன். ஆள் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போய் கபோர்டுக்குள்ளே வைக்க போகிறேன். நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. சவுதியிலேருந்து என் சின்ன அண்ணன் பசங்க 2 பேரும் மற்ற 4 பசங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கட்டு கட்டு உனக்கு சேமா குசல் கட்டு. ஓ, எல்லாத்துக்கும் சேமா? இது என்ன பண்ணும்? ஸோ கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி. கிட்ஸுக்கெலாம் சர்ப்ரைஸ்னாலே ஹாப்பி தான். சரி, இந்த டைம் தான் கரெக்டான டைம், எல்லாரும் ஹாலில் இருக்காங்க, நம்மளும் எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாரும் என் கையில் பேக் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. எனக்கு நிறையா சொல்லணும்னு இருந்துச்சு, எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. பட் அந்த டைமில் என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு கிட்ஸுக்குன்னு நினச்சாங்க. நான் நிஜமாலுமே எடுத்துருந்தேன் இந்த நேவி ப்ளூ எடுக்கணும். ஏன்னா இப்போ நேவி ப்ளூ டாடி, உங்களுக்கு தான் டேடி. எனக்கு ஏன் நான் தேடி தேடி அலையும் போது தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்பா டாடி தேடி ஏங்க ஏங்க டாடி தேடி தேடி அலைஞ்சாங்களாம். இந்த திக்னஸ், இந்த ஒயிட், இந்த டிசைன், இந்த கிளிப் எல்லாம் அட்டகாசமாக இருக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தது ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு, எங்கே பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சைஸும் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாருமே உடனேவே வந்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லாத்துக்கும் சைஸ்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அம்மாவுக்கும் சுடிதார் பார்த்தீங்கன்னா கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் தைக்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் பெரிய அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா எங்கள் டேடிக்கு செட் ஆகுறது தான். எங்கள் டேடிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே செட்டே ஆகாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க. பட் அவங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போட்டு பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சுடி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி 2 பாபியுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியோ என்னோட ஒரு பெரிய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மென்மேலும் வந்து தொடரணும். இன்னும் நான் வந்து இதில் ஏர்ன் பண்ணணும், நிறையா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட வந்து உட்காந்துட்டோம். அன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சுருந்தாங்க. நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். அது கொடுத்துட்டேன். பட் என்ன இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்கமில் அவங்களுக்கு பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ ரேண்டமாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவோட பேஜ் ஒன்று பார்த்துருந்தேன். இவங்க ரீசெண்டாக ஷூ ஒன்று வாங்கணும்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அவங்களுக்காக. ஸோ அது டெலிவரி கொடுக்கறதுக்காக தான் வந்து கீழே வர சொல்லியிருந்தாங்க. இல்லை தெரியாது, இல்லை உங்களுக்கு தான். பிரிச்சு பாருங்க. அவங்களுக்கு தான் ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படியே மேலே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உனக்கா இந்த பார்சல் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சம்பவம் இருக்கு. முதல்ல போட்டு பாருங்க சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கலர் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? செம்மையா இருக்கு. ஸோ இந்த vlog-ஐ என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.